எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் வந்து ராஜேஸ்வரி. நீங்க எப்படி ஒரு கனவோட உள்ள வந்தீங்களோ அதே மாதிரி தான் நானும் ஒரு கனவோட உள்ள வந்தேன். எப்படியாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல கண்டிப்பா நம்ம போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் ஆகி ஒரு வாரத்திலேயே எங்க வீட்டுக்காரர் என்ன சொன்னாருன்னா, நீ படிக்க போ அப்படின்னு சொன்னாரு. ஆனா நான் வந்து முடியாது, கல்யாணம் ஆயிட்டு தாலி கயிறோட எனக்கு தெரிஞ்சு எந்த பிள்ளைங்களும் அந்த நேரத்துல படிக்கல. நான் ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ராவே டைம் எடுத்துக்கிறேன் சார். 5 நிமிஷம் தான் சொல்லி என்ன கூட்டிட்டு வந்தாரு. ஆனா நான் எக்ஸ்ட்ரா தான் டைம் எடுத்துப்பேன். எதுவும் நினைச்சுக்காதீங்க. அவர் சொன்ன உடனே எனக்கு அப்ப அந்த மைண்ட் வரல. ஓப்பனா சொல்லணும்னா எல்லாருமே வந்து சொன்னாங்க, இவளுக்கு எதுக்கு படிப்பு, இவ ஏன் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் நினைச்சேன், வேண்டாம் சரி அவங்க சொல்ற மாதிரியே நம்மளும் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம படிக்கவே தேவையில்லை அப்படின்னு நினைச்சிட்டோம். அப்புறம் பொண்ணு பிறந்தா 1 இயர் ஆயிடுச்சு. டெலிவரிக்கு 1 இயர், அதுக்கப்புறம் 1 இயர் பாப்பாவுக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே வரையும் நான் எதுவுமே இது பண்ணலை, படிக்கணுன்ற தாட்டே வரல. ஆனால் எனக்கு மேக்ஸ் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஒரு அண்ணா, என்னுடைய ரிலேட்டிவ் ஒருத்தர், அப்போ எங்கள் வீட்டுக்காரர் கம்மி சம்பளம், அப்போ அவர் கவர்மெண்ட் ஜாப் கிடையாது, அவர் ஒரு ப்ரைவேட்டில் ஒரு எம்எல்ஏ கிட்ட ஒர்க் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன், அவர் மட்டும் சம்பாதிக்கிறாரு, பொண்ணு பிறந்துட்டா. எல்லாருக்குமே ஒரு மைண்ட் தாட், ஆஸ் அ லேடியாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு பொண்ணுக்கு என்ன வேணும், காசு வேணும், நகை நட்டு வேணும். பிள்ளையா ஒரு குட்டி குழந்தை பிறந்துச்சுனாவே நமக்கு அது என்ன வரும் இல்லைங்களா, நம்ம பிள்ளைக்கு, நமக்கு இல்லை நம்ம பிள்ளைக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம நினைப்போம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், அண்ணா ஒருத்தர் சொன்னார், பாப்பா உங்ககிட்ட வந்து ஒரு 10th சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா நான் உன்னை ஒரு இடத்துல வேலைக்கு சேர்த்து விடுறேன் அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், சரி அதுக்காக நான் அது வரைக்குமே என்னுடைய 10th சர்டிஃபிகேட் வாங்கல, மார்க் ஷீட் வாங்கல, டிசி எதுவுமே வாங்கலைங்க. எல்லாமே நான் எந்த ஸ்கூல்ல இருந்து வெளியே வந்தனோ அன்னையிலேருந்து அது அங்கேயே இருந்துருச்சு. சரின்னு சொல்லிட்டு நான் அண்ணா சொன்னதுக்காக போயிட்டு நான் அந்த ஸ்கூல்ல போயிட்டு கேட்டேன். அந்த ஸ்கூல்ல ஒரு மேம், என் வாழ்க்கையில கடைசி மூச்சு இருக்கிற வரைக்குமே நான் அவங்கள மறக்க மாட்டேங்க. அவங்களுடைய பேர் பார்வதி, மிஸ்ஸஸ் பார்வதி. இப்பயுமே அதே ஸ்கூல்ல பிரின்சிபலா இருக்காங்க. அவங்க வந்து சொன்னாங்க, நீ வாங்கிட்டு போற, என்னத்துக்கு வாங்குற அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், மேம் இல்லை மேம், இந்த மாதிரி ஜாப்க்கு போறதுக்காக அப்படின்னு. ஏமா 17 வயசு, அப்போ கரெக்டா 17 வயசு, ஏமா நீ போற, உன்ன மாதிரியே ஒரு பொண்ணு இங்க படிக்கிறா, அவளுக்கு உன்னை விட வயசுல பெரிய பொண்ணு, அவ யூகேஜி படிக்கிறா, அவளும் படிக்கிறா, அவளுடைய பொண்ணும் படிக்கிறா, உனக்கு இப்பதானே 1 வயசு குழந்தை, நீ வந்து படி அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், யோசனை பண்ணிட்டு சரிங்க மேம் சொல்லிட்டு என்னுடைய டிசி, மார்க் ஷீட் என்னென்ன இருக்கோ, என்னுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து எல்லாம் வாங்கிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஒரு நாள் ஆச்சுங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் யோசனை பண்ணி நான் சொல்லலாமா வேணாவான்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட நான் சொன்னேன். அவர் ஒன்றுமே பண்ணலை. ஒரே அந்த நைட்டு மட்டும்தாங்க 1 மணி நேரம் யோசனை பண்ணியிருப்பாரோ என்னவோ தெரியல. உடனே திருப்பி கூட்டிகிட்டு போயிட்டு எங்கெங்கே யார்கிட்ட கேட்கணும்னு நினச்சாரோ அவர் கூட்டிகிட்டு போய் கேட்டார். ஆக்சுவலாக கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்தணும்னு பார்த்தாரு. கவர்மெண்ட் ஸ்கூலில் நான் சொன்ன டேட்டுக்கு அது ஜாயின் பண்ண முடியல. ஸோ ப்ரைவேட் ஸ்கூலில் நான் எங்கே படித்தனோ, நான் எங்கே 10th வரைக்கும் படித்தனோ அந்த ப்ரைவேட் ஸ்கூல்லேயே கொண்டு போய் சேர்த்தினாரு. சேர்த்தி நான் ஆக்சுவலாக அப்போதைக்கு எனக்கு ஒரு 4-5 மாதம் மூவ் ஆயிடுச்சு. +1லாம் போயிடுச்சு, +2வே வந்துட்டாங்க. நான் எனக்கு ரொம்ப பயம். இப்பயே நிற்கும் போது பயமாக இருக்குது. அப்போ இன்னும் சின்ன பொண்ணு, ரொம்ப பயந்துருப்பேன் இல்லையா. ஸோ அப்போ வந்து வா பரவாயில்ல, நான் உன்னை அங்கேயே கூட்டிகிட்டு போய் சேர்த்துறேன். இத்தனைக்கும் கம்மி சம்பளம், ரொம்ப கம்மி சம்பளம். ப்ரைவேட் ஸ்கூல்லலாம் இப்போயே எவ்வளோ வருது ஃபீஸுன்னு உங்களுக்கே தெரியும். அப்போ இன்னுமே கொஞ்சம் எங்களுக்கு ஃபினான்ஷியலாக நாங்கள் ஸ்ட்ராங் கிடையாது. ஸோ அப்போ கொண்டு போய் அதே ஸ்கூலில் சேர்த்துனாங்க. அப்போ ஒரு 1000 ருபீஸ், பரவாயில்ல பழைய பொண்ணே வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு 1000 ருபீஸ் லெஸ் பண்ணிவிட்டு என்னை சேர்த்திக்கிட்டாங்க. ஸோ சேர்த்தி முடித்த உடனே அப்போவே வந்து ஓரளவுக்கு படிப்பேங்க. இந்த அளவுக்குலாம் சார் சொன்ன மாதிரிலாம் நல்லா படிப்பேன்லாம் இல்லை, ஓரளவுக்கு படிப்பேன். ஸோ படித்ததுனால அவங்க என்ன பண்ணாங்க, நீ வந்து மேக்ஸ் பயாலஜி குரூப் எடுத்துக்கோ. நான் போனதே மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு போனேன். நான் படிக்கணும்னு சேர்ந்ததே நான் ஒரு டீச்சர் ஆகணும், என்னுடைய வெறியே வந்து நான் டீச்சர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் நான் போனேனே. அது மட்டும் சேர்ந்தா போதும், அதுக்கு மட்டும் மார்க் வந்தால் போதும் அப்படின்னு நினச்சேன். இன்ஜினியரிங் சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. எனக்கு அப்போதைக்கு அந்த மைண்ட் தாட் இல்லை. ஏன்னா என்னுடைய வீட்டுக்கார் படித்தது 10வது. அவர் 10வது படித்து என்னை இங்கே கொண்டு வந்து நான் இந்த ஸ்டேஜில் வந்து நிற்கிறேன்னா கண்டிப்பாக அவர் தான் காரணம். ஸோ அது முடிச்சுட்டு +2ல் மேக்ஸ் பயாலஜி அவங்க சொன்ன மாதிரியே சரி, தெரிஞ்சவங்க படித்தவங்க, அவங்க டீச்சர், அவங்க சொல்கிறது நம்ம கேட்கணும் அப்படின்றதுக்காக நான் கொண்டு போய் நான் என்ன பண்ணிட்டேன், அவங்க சொன்ன மாதிரியே நான் மேக்ஸ் பயாலஜி குரூப்பில் சேர்ந்துட்டு +2ல் 1097 மார்க் எடுத்தேங்க. 1200க்கு அவங்க எல்லாம் கண்டிப்பாக இல்லைங்க. நிச்சயமாக பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் சயின்ஸ் தான் எடுத்தாங்க. எனக்கு ஹிஸ்ட்ரி, சிவிக்ஸ், ஜியாகிரஃபின்னு சொல்லிட்டு 3மே. அப்போ வந்து நான் படித்தது மெட்ரிகுலேஷனில். அவங்க 200 மார்க்கு டெஸ்ட்டு. ஸோ அவங்க சப்ஜெக்டில் நான் நல்ல மார்க் எடுத்தேங்க. டிஸ்டிங்ஷனில் 195 எடுத்தேன்.
அப்போ 10th எடுத்தது. அவங்க கொடுத்த மோட்டிவேஷனால நான் அடுத்து +2 முடிச்சேங்க. +2 முடிச்சுட்டு டயட் காலேஜில் படித்தேன். டயட் காலேஜில் படிச்சுட்டு போதும், நான் நினச்சது எதிர்பார்த்தது எனக்கு கிடச்சிருச்சு. எனக்கு வேணுன்றது என்ன, டீச்சர் ட்ரைனிங்ன்ற ஒரு போஸ்ட், சாரி அந்த பின்னாடி ஒரு டிகிரி எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ நான் அதோட போதும் அப்படின்னு சொல்லி நான் நின்றுட்டேன். எங்கள் வீட்டுக்காரர் என்ன சொன்னார்னா, போதுன்ற மனசே நீ வச்சுக்காத, எப்போ பாரு போதும் போதும் போதும்னு ஏன் சொல்கிற அப்படின்னாரு. சரி நான் போதும்னு இல்லைப்பா, சரி என்னப்பா படிக்கிறது அப்படின்னு. அவருக்கு என்னை பற்றி தெரியும், எனக்கு மேக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நான் 10th சென்டம் எடுத்தேங்க. +2 என்னால் எடுக்க முடியல, அது ஒரு சின்ன வருத்தம். போதும்னு ஏன் சொல்கிற, நீ கரஸ்லேயே போய் படி அப்படின்னு சொல்லிட்டு பிஎஸ்சி மேக்ஸ் சேர்த்து விட்டாருங்க. பிஎஸ்சி மேக்ஸ் சேர்த்து விட்டார். அது முடித்தோடனே பிஎட் படித்தேன். அது முடித்தோடனே எம்எஸ்சி முடித்தேன். சென்டர் கேப்பில் இன் பிட்வீனில் பிஎஸ்சி முடிக்கிற டைமில் டெட் வந்ததுங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தி ஷன்னு பேகம் சொல்லிட்டு அவள் தான் வந்து இந்த இன்ஸ்டியூட்டை பற்றி சொன்னான். அப்போது ஃபஸ்ட்டு அவங்க எடுத்தது ஃபாத்திமா ஆர்ட்ஸ் ஸ்கூலில், பாய்ஸ் ஸ்கூலில் எடுத்தாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு போனவொடனே யாரை பார்க்கணும் என்ன பண்ணணும் எதுவுமே எனக்கு தெரியாதுங்க. அப்போ மேம் தாங்க பார்த்தேன். இவங்க மேமா, இவங்க சின்ன பொண்ணு மாதிரி இருக்காங்களே, எப்படி இவங்க மேம் ஆக முடியும்னு நான் மனசில் தோணுச்சு. சார் என்ன நினச்சாரோ தெரியல. அப்புறமா கூப்பிட்டு ஃபீஸ் கட்டணுமா, ஏன்னா 1 month ஆயிடுச்சு, ஃபீஸ் கட்டிடுங்க. நாங்கள் கட்டிட்டேன், நானும் சேர்ந்துட்டேன். 2013 பாஸுங்க. வெயிட்டேஜில் மார்க் போயிடுச்சு. வெயிட்டேஜில் மார்க் போனதுனால நான் விடலை. ஏன்னா நான் வந்து இலக்கு என்ன, நான் டீச்சர் ஆகணுன்ற ஒரு இலக்கு. நான் டீச்சர் ஆயே தீரணும் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணேன், அதை அப்படியே கண்டினியூ பண்ணேன். இங்கேருந்து நான் 2013 நான் பேக் வாங்கினாலுமே 2017 திரும்பவும் ஒரு கால்ஃபர் பண்ணாங்க. திரும்பவும் இங்கே தாங்க வந்தேன். வேறு எந்த இன்ஸ்டியூட்டும் எனக்கு தெரியாது கிருஷ்ணகிரியில். அதனால் நான் இந்த இன்ஸ்டியூட்டுக்கு தான் வந்தேன். இந்த இன்ஸ்டியூட்டுக்கு வந்து 2017 பேப்பர் 1 பேப்பர் 2 தான் ஜாயின் பண்ணேன். ஆனால் பேப்பர் 1லையும் கிளியர் பண்ணேன், பேப்பர் 2லையும் கிளியர் பண்ணேன். முழுக்க காரணம் இங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் தான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஏன்னா எனக்கு ஆவணானே தெரியாது. எந்த ஒரு எக்ஸாம் எடுத்தாலுமே நமக்கு அது ஃபுல்லாக உள்ள டீப்பாக நமக்கு என்ன இருக்குன்னு தெரிஞ்சாதானங்க நம்ம பாஸ் பண்ண முடியும். ஸோ அது சொல்லி கொடுத்தாங்க. 2017 2 பேப்பருமே கிளியரு. பேப்பர் 1க்கு அவங்க வெரிஃபிகேஷன் கூப்பிடலை. 2017 பேப்பர் 2 கூப்பிட்டாங்க. சென்னைக்கு போயிட்டு வந்தேன். கிருஷ்ணகிரிலையும் கூப்பிட்டுருந்தாங்க, அங்கேயும் போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் சரி போட்டுடுவாங்க. வீட்டில் எல்லாருக்கும் சந்தோஷம். அவருக்கு, எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, தன்னுடைய மனைவியை வந்து ஓரளவுக்கு நம்ம படிக்க வச்சிட்டோம், நம்ம வந்து ஸ்ட்ராங் ஆகிடலாம். ஃபினான்ஷியல் நம்ம எதுக்கு படிக்க வைக்கிறோம், ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு தானே. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங் ஆகிடலாம் அப்படின்னு நினச்சார். கடைசியில் என்ன ஆச்சு, அப்படியே இந்த சென்டர் கேப்பில் நானும் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் வேலை பார்த்தேங்க, சிபிஎஸ்சி ஸ்கூலில். அந்த அமௌண்ட்டு கண்டிப்பாக ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் எல்லாருமே தான் நினச்சிருப்பீங்க ப்ரைவேட் ஸ்கூலில் வேலை பார்த்துட்டே நம்ம படிச்சுக்கலாம்னு. கண்டிப்பாக முடியாதுங்க. ஏன்னா அங்கே வந்து நம்மளை பிளாக் பண்ணிடுவாங்க. குதிரை கடிவாளம் கட்டுறாங்க பாருங்க, அந்த மாதிரி பிளாக் பண்ணிடுவாங்க. கண்டிப்பாக நம்மளை வந்து படிக்க விட மாட்டாங்க. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், சரி பரவாயில்ல, போனால் போது நம்ம கிடைக்கிற வரைக்கும் போகலாம். ஏன்னா நான் தான் வெரிஃபிகேஷன் போயிட்டு வந்துட்டேன்ல. ஸோ நான் கிடைக்கிற வரைக்கும் போகலாம் அப்படின்னு போயிட்டே இருந்துட்டேன். திரும்ப 2019 திடுதிப்புன்னு திரும்பவும் டெட் வச்சுட்டான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. திரும்பவும் எழுதுனேங்க. ஆனால் அப்போ கிளாஸ்க்கு வரல, திரும்பவும் எழுதினேன். ஏன்னா அந்த மெட்டீரியல்ஸ் அப்படியே வச்சிருந்தேன். 2017 தானே பாஸ். ஸோ 2 years மட்டும் தானே கேட்பேன். அந்த மெட்டீரியல்ஸ் நான் யார்கிட்டையும் கொடுக்கல. ஓப்பனாக சொல்லணும்னா, மற்றவங்களுக்கு கொடுத்தா நம்ம எங்கே திரும்பவும் படிக்க வேண்டியதாயிருமோ, திரும்பவும் எங்கே மெட்டீரியல்ஸ் தேட வேண்டியதாயிருமோன்னு சொல்லி நான் யார்கிட்டையும் கொடுக்கல. கொஞ்சம் செல்ஃபிஷாக தான் இருந்தேன், இல்லைன்னு சொல்ல வரல. ஸோ நான் திரும்பவும் என்ன பண்ணிட்டேன், 2019 பாஸ் பண்ணேன். 2022 திரும்பவும் எக்ஸாம் வச்சாங்க. ஆனால் நான் அது எழுதலை. எத்தனை முறை நான் எழுதிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குமே அப்படின்னு சொல்லி நான் எழுதலை. அப்புறமா 2024 கால்ஃபர் பண்ணால் எனக்கு அப்போ கிடைச்ச சந்தோஷம் எதுவுமே இல்லைங்க. கண்டிப்பாக இந்த முறை நம்ம அடிச்சே ஆகணும். ஃபஸ்ட் டைம் நமக்கு இந்த மாதிரி எஸ்ஜிடி எக்ஸாம்னு ஒன்று வைக்கிறாங்க, கண்டிப்பாக நம்ம அடிச்சிடணும் அப்படின்னு மைண்ட் ஃபிக்ஸ் ஆகிடுச்சிங்க. எனக்கு தோணிடுச்சு இந்த முறை நம்ம உள்ளே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் என்ன பண்ணேன், திரும்பவும் இங்கே தாங்க வந்தேன். வேறு எந்த இன்ஸ்டியூட்டும் நான் போகலை. 3 முறை இங்கே வந்திருக்கேன். 3 முறையும் ஏன் வந்திருக்கேன், 3வது முறை ஃபஸ்ட் 2வது முறை வரும்போது பாஸு, 3வது முறை வரும்போது இப்போ கண்டிப்பாக கிளியர் ஜாபே வந்துருச்சுங்க எனக்கு. 3வது முறை வரும்போது ஃபஸ்ட் டைம் கிடைக்கும் போது வெயிட்டேஜ் வரல, அவ்வளோதான். அது என்னுடைய தப்பு. ஓப்பனாக சொல்லணும், அது என்னுடைய தப்பு. நான் கொஞ்சம் எஃபர்ட் போட்டுருந்தா நான் உள்ளே போயிருந்துருக்கலாம். டெட்டில் மார்க் அதிகமாக இருந்தால் நான் உள்ளே போயிருந்துருக்கலாம். வெயிட்டேஜ்னால தான் நான் இங்கே கீழே நிற்கிறேன். 2017 பாஸ், 2024 பாஸ் ஆகி நான் இங்கே நிற்கிறேன். 2024 வந்து என்னுடைய எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க சொல்கிறது வந்து இவங்க வந்து நமக்கு பயிற்சி கொடுக்குறாங்க. இவங்க கண்டிப்பாக பயிற்சி கொடுக்குறாங்க. அந்த பயிற்சியை நீங்கள் கரெக்டாக என்ன பண்ணணும்னா ஃபாலோ பண்ணணும். அதை வந்து நீங்கள் முயற்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி மட்டும் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக முடியாதுங்க. விடாமுயற்சியோடு எடுக்கணும்.
பயிற்சி முயற்சி வெற்றி. நிறைய இடத்துல எல்லாருமே போட்டிருப்பாங்க பயிற்சி முயற்சி வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பயிற்சி மட்டுமே எடுக்க முடியாது, முயற்சி மட்டுமே எடுக்க முடியாது. அதுல வந்து நம்மளுடைய வெற்றி வேணும் அப்படின்ற ஒரு எண்ணுதல் வேணுங்க. இதுக்கு நான் என்னுடைய லைஃப்ல வந்து பெஸ்ட் ஒரு திருக்குறள் நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் துண்ணிய ஆக பெரிய. இந்த 7 வார்த்தை என்னுடைய மைண்ட்ல வந்து இன்ன வரைக்குமே இருக்கு. ஒரு விஷயத்தை நினைச்சிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த விஷயத்த நினைச்சு நம்ம வந்து செஞ்சிடலாம் 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 அப்படின்னு மட்டும் இருக்கக்கூடாது. செய்யணும், துணிஞ்சு செய்யணும். துணிஞ்சு செஞ்சீங்கன்னா கண்டிப்பா அங்க உட்காந்துட்டு இருந்தேன்னா நான் இன்னைக்கு இங்க நிக்கிறேன். காரணம் கண்டிப்பா இந்த கான்செப்ட்ஸ்ல இருந்தா நான் ஓப்பனா சொல்றேன். இது எங்க வேணாலும் சொல்லலாம். முக்கியமா இங்க இருந்த ஃபேக்கல்டிஸ் பத்தி நான் சொல்லியே ஆகணும். என்னை பத்தி சொன்னேன், இது வரைக்கும் என்னுடைய லைஃப் ஹிஸ்டரியை பத்தி சொன்னேன். சொல்ல மறந்துட்டேன். என் பொண்ணு வந்து இப்ப எம்பிபிஎஸ் செகண்ட் இயர் முடிச்சிட்டா. விடாமுயற்சி தாங்க கண்டிப்பா. அவளுமே என்ன பிடிவாதங்க, என்ன மாதிரியே பிடிவாதம். அவ என்ன மாதிரியே பிடிவாதமா இருப்பா. நமக்கு ஒண்ணு வேணும்னா கண்டிப்பா பிடிவாதமா இருந்தா தானே கிடைக்கும். சும்மா வந்துட்டு போகணும்னா நமக்கு பிடிச்சிருக்கு வேணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், பிடிவாதம் பிடிச்சிதான் நம்ம வாங்கி ஆகணும். ஸோ நம்ம என்ன, அவளும் பிடிவாதம் பிடிச்சிதாங்க எம்பிபிஎஸ்ல சேர்ந்துருக்கா. இப்போ என் பையன் +1 படிக்கிறான். காலையில வரும்போதே அவன் கிண்டல் அடிச்சுதாங்க அமிச்சான். ஏமா இவ்வளோ வயசு கழிச்சு நீ போய் டீச்சர் ஆயிருக்கா, இதுக்கு எதுக்குமா போற அப்படின்லாம் கூட கிண்டல் அடிச்சான். பரவாயில்ல, என்னுடைய எண்ணம் வந்து கரெக்டா இருந்தது. பசங்க சின்ன பசங்க அப்படிதான் நம்மள கிண்டல் பண்ணுவாங்க. ஈவன் நம்ம சொந்தக்காரங்க, எனக்கு 2 பேருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணுங்க என் லைஃப்ல. ஒன்னு வெறியோட சொல்றேன், ஒன்னு சந்தோஷத்தோட சொல்றேன். ஒன்னு வெறி அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த சொந்தக்காரங்க கிட்டயும் நீ வச்சுக்காதீங்க. சொந்தக்காரங்கன்னா உங்களை காலில் கீழே போட்டு மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க, நிச்சயமா சொல்றேன். இன்னொன்னு சந்தோஷத்தோட சொல்றேன், நன்றி என்ன அப்படின்னா எங்க வீட்டுக்காருக்கு. லைஃப்ல வேற யாராவது ஒருத்தங்க கல்யாணம் பண்ணியிருந்தா கூட நான் இந்த இடத்துல இந்த ஸ்டேஜ்ல சொசைட்டில இவ்வளோ பேர் என்ன பாக்குற மாதிரி நான் கண்டிப்பா இருந்திருக்க மாட்டேன். ஏன்னா அவரு தான் எந்த டைம் நான் வந்து இந்த கிளாஸ்க்கு போகணும், இந்த புக்கு வேணும் அப்படின்னு சொன்னா அவரு என்ன வந்து என்ன பண்ணுவார்னா, அவர்கிட்ட இருக்கோ இல்லையோ பாக்கெட்ல கண்டிப்பா நமக்கு எடுத்து கொடுத்து அனுப்புவாருங்க. நீங்க 2 பேரை நம்புங்க, ஒன்னு அம்மா அப்பா, இன்னொன்னு கணவர். மத்தவங்க எல்லாம் வேஸ்ட் தாங்க நான் என்ன கேட்டா. அப்புறம் இன்ஸ்டியூட் நான் சொல்ல வரல, லைஃப்ல நம்ம படிக்க வந்த இடத்துல யாரை வேணாலும் நீங்க நம்புங்க. இங்க இருக்கிற டீச்சர்ஸ் ரொம்ப நல்ல டீச்சர்ஸுங்க. எனக்கு 3 பேர் ரொம்ப பிடிக்கும். அது நீங்க என்ன இவங்க இப்படி சொல்றாங்கன்னு நினைச்சுக்கினாலும் பரவாயில்ல. ஒண்ணு வந்து சார், நம்ம பூபதி சார். அவர் வந்து என்ன சொன்னார்னா, நான் 7 முறை 7 எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கேன். அடிக்கடி சொல்வாரு, அந்த 7 எக்ஸாம் எப்படி பாஸ் பண்ணியிருப்பாரு. நிஜமாவே நான் நினைக்கிறேன், அந்த டெட் பேப்பர் 3 முறை பாஸ் பண்ணதுக்கே எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. வீட்டில் வேலைலாம் செஞ்சுட்டு பசங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு, வீட்டில் 1-2 வேலையாங்க இருக்கும், நிறைய வேலை இருக்கும். இதில் சென்டரில் வேலைக்கும் வேற போயிட்டு இருக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. 7 எக்ஸாம் பாஸ் பண்ணார் அவர் ஒருத்தர். 2வது மேக்ஸ் சார், அவர் வருவார், நீங்க பாருங்க, அவருக்கு அது இவ்வளோதான் இருப்பார் ஷார்ட்டா. அவர் பிசிக்ஸ் மேஜர், ஆனா எடுக்கிறது பூரா மேக்ஸ், செம்மையா எடுப்பார் ஷார்ட்கட். அவர் பேர் சொல்றதுல நிஜமாவே நேற்று நைட் 9:15 மெசேஜ் போட்டேன், எனக்கு நம்பர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு அவங்களுடைய நம்பர் வாங்கி நான் அவருக்கு மெசேஜ் போட்டேன். ரொம்ப சந்தோஷமா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டாரு. ஆனா அவருக்கு என் மூஞ்சே தெரியலையாம். சார் என்ன சார் இது இப்படி, இல்லைம்மா நிறைய பேர் வந்திருந்தாங்க, அதில் யார் நீங்கன்னு எனக்கு தெரியல, உங்கள் ஃபோட்டோ இருந்தால் அனுப்புங்க அப்படின்னாரு. ஸோ நான் அவருக்கு ஃபோட்டோ அமிச்சான், உங்களை நல்லாவே தெரியுமேம்மா அப்படின்னு மெசேஜ் போட்டார். அவர் நிஜமாக அவர் ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டர். நிறைய ஸ்டோரி சொல்லுவாருங்க. அவர் மேக்ஸ் வந்து நடத்தினாருன்னா சூப்பராக இருக்கும், புரியாத பிள்ளைங்க கூட சூப்பராக புரிய வச்சிருவாரு. குழந்தைங்களுக்கு எப்படி சொல்லி தருவாங்க, அவர் ஸ்கூலில் எப்படி ட்ரீட் பண்ணுவாரோ அதே மாதிரி தாங்க நம்ம வந்து ஆல்மோஸ்ட் 25 above 30 above நினச்சின்லாம் அவர் நடத்தவே மாட்டார். அவருடைய குழந்தைங்களுக்கு ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு எப்படி நடத்துவாரோ அதே மாதிரி தாங்க நடத்துவார். ஈவன் அவர் வந்து 2017 நானும் அவரும் ஒன்னா தாங்க படித்தோம், 2013 நானும் அவரும் ஒன்னா தாங்க படித்தோம். வெயிட்டேஜில் நான் இங்கே வந்துட்டேன், அவர் கொஞ்சம் ஜாப் போயிட்டாரு. ஆனாலும் இப்போ நானும் அவரோட ஈக்குவலாக ஜாயின் ஆயிட்டேன். அது ஒரு சந்தோஷம். அப்புறம் இன்னொரு ஸ்டாஃப் பிரகாஷ் சாருன்னு சொல்லிட்டு, அது இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னா சோஷியல் எடுப்பாருங்க, செம்மையா எடுப்பாரு. அவரு எனக்கு சொல்ல தெரில, எனக்கு மேக்ஸ் தாங்க பிடிக்கும். மேக்ஸ்னா உங்களுக்கே தெரியும், சும்மா போட்டு பார்த்தா போதும், ஆன்சர் வந்துடும், நம்ம மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ சோஷியல்னா என்ன பண்ணணும், மனப்பாடம் பண்ணியே ஆகணும், வேற வழியே இல்லை. எனக்கு மனப்பாடமே பண்ணாம அவர் வந்து ஈஸியா புரிய வச்சு நடத்தினதே அவர் தாங்க. எல்லாருமே இருக்கலாம், எல்லா ஸ்டாஃப்ஸும் இருக்கலாம், எல்லாருமே சொல்லி தரலாம், ஆனா மனசுல இருந்தவங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தங்க 1-2 பேர் இருப்பாங்கல்ல. இதுல 3 பேருங்க இந்த இன்ஸ்டியூட்ல. எல்லா சப்ஜெக்டும் எல்லாருமே சூப்பரா நடத்துவார். தமிழையா அவர் பேர் ராஜசேகர் சார். அவரே கிண்டல் அடிச்சுக்கிட்டு அவரே சொல்லி தருவார். செம்ம மனுஷன் அவரும். ஆக்சுவலா இந்த 3 பேர் என் மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிட்டாங்க.
தமிழையாவும் நல்லா நடத்துவார். நல்லா நடத்த மாட்டாங்கன்னு அந்த நடத்துனதுனால பிடிக்கலையோ அப்படியெல்லாம் நினச்சிக்காதீங்க. எல்லாருமே நல்ல ஸ்டாஃப்ஸ் தான். பட் நமக்குன்னுட்டு ஒரு என்ன சொல்றது, ஒரு ப்ரிக் இருக்கும்ல, ஒரு குத்துவாங்க, ஒரு நமக்கு ஓகே இந்த மனுஷன் பார்த்தா நமக்கு ஓகேன்னு தோணும்ல, அந்த 3 பேர் தாங்க. உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலுமே இது சரவணன் சாரை கேளுங்க, சூப்பராக கொடுப்பாரு. கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எந்த ஒரு நாள் ஸ்டார்ட் ஆகுதோ அவர் வந்து ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லி தாங்க ஆரம்பிப்பார். மோட்டிவேஷனுங்க. அவர் கிளாஸ் வந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க, நிஜமாவே சொல்கிறேன். சூப்பராக நடத்துவார். ஒரு டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 என்னன்னு சொல்லிடுறேன். பேப்பர் 1ல வந்து நீங்கள் சொல்லலாம், மேம் சைக்காலஜி, இங்கிலீஷு, தமிழ், மேக்ஸ், சயின்ஸ் இதை மட்டும் படித்தா போதுமா? கண்டிப்பாக போதுங்க. புக்ஸில் இருக்கிறத படித்தாவே போதுங்க. நீங்கள் பேப்பர் 2க்கு ஜாயின் பண்ணிடுங்க. ரொம்ப ஈஸிங்க. சார்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டார். பேப்பர் 2க்கு ஜாயின் பண்ணிடுங்க. பேப்பர் 1 எழுதிக்கலாம், பேப்பர் 2 எழுதிக்கலாம், ரெண்டுத்துக்குமே பாஸ் பண்ணிக்கலாம். நான் அப்படி தான் 2017 ஜாயின் பண்ணேன். பேப்பர் 1லையும் எழுதுனா, பேப்பர் 2ல ரெண்டுத்துலையுமே பாஸ் ஆகிட்டேன். அவர் வந்து இன்னைக்கு காலையில் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒன்று சொன்னார். நிறைய பேர் பாஸ் ஆனாங்கம்மா, பாஸ் ஆகிட்டு எனக்கு மெசேஜ் போடுவாங்கன்னு நினச்சேன், ஆனால் யாருமே எனக்கு மெசேஜ் போடலை அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அது அவருடைய பெருந்தன்மை. எதுக்காக நான் அப்படி சொல்றேன்னா, இப்ப நான் ஒரு ஆசிரியர், இங்க நான் இவரும் எல்லாருமே இங்க வந்து நடத்துறாங்க. நம்மளுக்கு மேல ஏறி ஏறி போயிட்டே இருப்பாங்க. நம்மளுக்கு மேல ஏறி ஏறி போயிட்டே இருப்பாங்க. நம்மள கீழே வந்து குமிஞ்சு பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா இல்ல. இன்னும் அதை விட இப்ப நானே சொன்னேன், நான் யூஜிடிஆர்பிக்கு நான் மேல ஏறணும் அப்படின்னு சொன்னேன்ல, என்னை விட நான் வந்து இன்னும் மேல மேல ஏறணும் தான் நான் நினைக்கிறேனே ஒழிய கீழே இப்படி குமிஞ்சு நான் பார்க்கணும்னு நான் நினைக்கல. ஸோ எந்த ஒரு ஆசிரியருமே ஆசான் அப்படிங்கிறவன் வந்து தான் இங்க இருக்கான் அப்படின்னா என்னை விட மேலே ஏறி போகிறவனை தான் பார்த்து சந்தோஷப்பட்டு கை தட்டுவாங்களே ஒழிய நம்மளை விட அவன் வந்து மேலே போயிட்டான் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. ஸோ நீங்களுமே அதே மாதிரி ஆசிரியர் கனவோட இங்க வந்திருக்கீங்க. இங்க முயற்சி எடுத்து இங்க வந்துட்டீங்க. இவங்க பயிற்சி கொடுப்பாங்க. நீங்க அதுல வெற்றியாளரா ஆகணும்னு சொல்லிட்டு என்னுடைய வாழ்த்துக்கள். பேப்பர் 1 பேப்பர் 2ல வந்து நீங்கள் பேப்பர் 2 ஜாயின் பண்ணிக்கோங்க. சார்லாம் சூப்பராக நல்லா கைட் பண்ணுவார். டெய்லியுமே டெஸ்ட் வைக்குவாங்க. என்னென்னைக்கெலாம் கிளாஸ் வரீங்களோ அன்னைக்கெலாம் டெஸ்ட் வைப்பாங்க. OMR ஷீட்டை வந்து சார்கிட்ட கொடுக்காம போயிடாதீங்க. அடுத்த நாள் வந்து கையில் பிடிச்சி வச்சுக்கிட்டு எங்கே அப்படின்னு கேட்பாங்க. மார்க்ஸ்லாம் வந்து கம்மியாக வருதுன்னு மட்டும் ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க. இப்போ வந்து மார்க்ஸ் கம்மியாகுதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக இந்த மார்க்ஸ் கம்மியாகிறதுக்கான ரீசன் வந்து நீங்கள் உங்களுடைய மெயின் எக்ஸாமில் மார்க் அதிகமாகணுன்றதுக்காக தான் அவங்க வந்து டஃப்பான கொஷின்ஸ் எடுப்பாங்க. சரிங்களா? பக்கத்தில் பார்த்து எழுதாதீங்க. யூஸ்வலாக ஸ்டூடெண்ட்ஸ்னாவே நம்ம அப்படி தானே பண்ணுவோம். பக்கத்தில் பார்த்து எழுதிக்கலாமா, ஒரு கொஷின் 2 கொஷின் தானே, பரவாயில்ல போனால் போகுது அப்படின்ட்டு. ஆனால் உங்களுக்கு நீங்கள் மட்டும்தாங்க மோட்டிவேட்டராக இருக்கணும். என்னதான் நாங்கள் வந்து சொன்னாலுமே இப்போ நான் என்னுடைய கணவரை தான் நான் மோட்டிவேட்டராக நான் எடுத்திருக்கேன் நான். ஸோ உங்களுக்கு உள்ள ஒரு லைஃப்பில் வந்து ஒருத்தர் ஒரு ஆள் இருப்பாங்க இல்லையா, அந்த ஆளை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. விரோதியாக வச்சுக்க வேண்டாம். ஒரு என்ன சேலஞ்சராக வச்சுக்கோங்க. சேலஞ்சராக வச்சுக்கிட்டு நீங்கள் லைஃப்பில் முன்னேறினீங்கன்னா தான் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து நிற்க முடியும். அங்கேருந்து நீங்கள் இங்கே இன்னைக்கு நான் இங்கே வந்திருக்கேன், நாளைக்கு நீங்கள் இங்கே வரலாம். அதுக்காக நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுங்க. நீங்கள் எல்லாருமே வந்து அரசு ஆசிரியர் பணியில் வரணும்னு சொல்லிட்டு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ.